உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணைகள் திருப்தி அளிப்பதாக இலங்கை தமிழரசுக் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார். தற்போது புத்தகங்களை எழுதி உண்மைகளை மறைக்கின்ற செயற்பாடுகள் நடைபெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மட்டக்களப்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கருத்துரைத்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பந்தமாக கடந்த காலங்களில் உண்மைகளை மூடி மறைக்கின்ற ஒரு செயல்பாடு நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அந்த பலியானவர்கள்தான் முக்கியமான சூத்திரதாரிகள் என்ற அடிப்படையில் சொல்லப்பட்டிருந்தது. அந்த 3 ஜனாதிபதிகள் அந்த உண்மைகளை மறைத்து சென்றார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். தற்போதைய நிலையில் அந்த உண்மைகள் வெளிக்கொணரப்பட்டு கொண்டிருக்கின்றன. அவர்களுடைய கூட இருந்தவர்கள் சாட்சியங்களாக மாறி உண்மைகளை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இப்போது நடைபெறுகின்ற விசாரணை திருப்தி அளிக்கின்றது. உண்மையான குற்றவாளிகள் பிடிபடக்கூடிய நிலைமை இருக்கின்றது. உயிர்களை பலியெடுக்கலாம், உண்மைகளை புதைக்க முடியாது. புத்தகங்களை எழுதி உண்மைகளை மறைக்கின்ற செயற்பாடுகள் நடைபெறுகின்றன. இப்போது அந்த எல்லாவற்றையும் கடந்து உண்மைகள் வெளிக்கொணரக்கூடிய ஒரு நிலைமை காணப்படுகின்றது. அத்துடன் இலங்கையில் சமஷ்டி முறையிலான ஒரு ஆட்சி காணப்பட வேண்டும் என இலங்கை தமிழரசுக் கட்சி தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்றமையை நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் இதன்போது நினைவுபடுத்தியுள்ளார். தமிழரசுக் கட்சி இலங்கையிலே ஒரு சமஷ்டி அடிப்படையிலான ஒரு அரசியல் தீர்வு வர வேண்டும், இலங்கை ஆட்சி முறை சமஷ்டி அடிப்படையிலேயே ஆட்சி முறை இருக்க வேண்டும் என்றதுக்கான தொடர்ச்சியான பயணத்தில் எங்களுடைய கட்சி செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த பயணத்திலே ஒரு குறிப்பிட்ட கால பகுதியிலே நாங்கள் தமிழீழம் என்ற கோரிக்கையை வட்டுக்கோட்டை தீர்மானம் ஊடாக கட்சியும் பின்பற்றிருந்தது. ஆனால் நான் நினைக்கிறேன் கொள்கை அளவிலே இலங்கையிலே ஒரு சமஷ்டி அடிப்படையிலான ஒரு ஆட்சி முறை தான் இருக்க வேண்டும் என்றதை ஒரு கொள்கையாக தற்பொழுது இலங்கை தமிழரசுக் கட்சி பிரதான கட்சியாக இந்த சமஷ்டி என்ற விடயத்தை பிரதானமாக எங்களுடைய கட்சி முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றது. இதேவேளை புதிய அரசாங்கம் பதவியேற்று 1.5 வருடங்கள் கடந்துள்ள நிலையிலும் தமிழ் மக்களுக்கு அளித்த எந்த வாக்குறுதிகளுக்குமான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் இளையதம்பி ஸ்ரீநாத் குற்றம் சுமத்தியுள்ளார். புதிய அரசு பதவியேற்று 1.5 வருடங்கள் அண்மித்துக் கொண்டிருக்கின்ற நிலையிலும் கூட அரசு வாக்களித்தபடி தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு பற்றிய எந்த விடயங்களிலும் பாரிய அளவு அக்கறையின்றி சென்று கொண்டிருக்கின்றது. சமகாலத்திலே அரசியலிலும் பல நெருக்கடிகள் நிலவிக் கொண்டிருக்கின்றன. ஊழலற்ற மற்றும் லஞ்சமற்ற ஒரு ஆட்சியை தருவதாக சொல்லிக்கொண்ட தேசிய மக்கள் சக்தியும் பல நெருக்கடிகளை சந்தித்துக் கொண்ட சமகாலத்திலே தமிழ் மக்களுக்கான உறுதியான இந்த நிலைப்பாட்டிலே மக்களுக்கான அந்த அடிப்படை உரிமைக்காக நாம் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம்.